إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை கேட்கக்கூடிய மக்கள் அருகில் இருப்பவர்களை பார்த்து அன்சித், மௌனமாக இரு என்று கூறினாலோ அல்லது சிறு கற்களை வைத்து விளையாடி கொண்டிருந்தாலோ ஃபகத் லகவுத, அவர் வீணான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியை நினைவு கூறியவனாக இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு 3 காலகட்டத்தை பிரித்து வைத்திருக்கிறான். முதலாவது குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்கு அடுத்தபடியாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்கு அடுத்தபடியாக முதுமையினுடைய காலகட்டம். இந்த 3 காலகட்டத்திலேயும் மிக சிறந்த ஒரு காலகட்டம் எது என்று கேட்டால் நாமவே எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லிவிடுவோம், அது இளைஞர்களுடைய அந்த காலகட்டம், வாலிப வயதாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். ஏனென்று சொன்னால் குழந்தைகளுக்கு
சில ஆரோக்கியம் இருந்தாலும் அறிவு அந்த அளவிற்கு இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எதுவுமே அறியாத நிலையில் உங்களை குழந்தைகளாக நாம் படைத்தோம்னு இறைவன் சொல்லுவான். குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, தெரிவதற்கு ஆரம்பித்தாலும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்காது. முதுமை எடுத்துக்கொண்டோம் என்றால் அறிவு அதிகமாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. அந்த அறிவும் ஆரோக்கியமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வாலிப வயது இளமை காலகட்டம் என்று சொல்கிறோம். இந்த இளமை காலகட்டம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. பல கட்சிகள், பல இயக்கங்கள் இந்த இளைஞர்களை தேர்வு செய்வார்கள். ஒரு இராணுவத்தில் அல்லது காவல்துறையில கூட நீங்க முதுமை ஆயிட்டா போக முடியாது, அதற்கென்று சில வயதை வைத்திருக்கிறார்கள். அப்போ எந்த கட்சியில் எந்த அமைப்புகளில் அதிகமாக இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த அமைப்பு ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப பிரபலம் அடைவதை நாம் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பல கெட்ட விஷயத்திற்கும், போதைப் பொருட்கள் கடத்துவது, இன்னவர கெட்ட விஷயத்திற்கும் இந்த இளைஞர்களை பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த ஆரோக்கியத்தோடு, அந்த அறிவோடு, அந்த சுறுசுறுப்போடு சேரக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாள்ல யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹும், எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்துல நாம் எல்லாம் மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமை நாள்ல ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அனைவரும் ஒரு வெட்ட வெளியில் ஒரு மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவோம். மஹ்ஷர் மைதானம் மிக கொடூரமாக இருக்கும். இன்னைக்கு பல ஆயிரம் பல லட்சம் கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மிக நெருக்கமாக இருக்கும். ஒரு மைல் அளவு இருக்கும். ஒரு மைல் என்பதை ஹதீஸை விளக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், அரபியர்கள் பல் துளக்குவதற்கு ஒரு குச்சியை பயன்படுத்துவாங்க, அதையும் ஒரு மைல்னு சொல்லுவாங்க, மைல்னு சொல்லுவாங்க. அந்த மைலானும் தெரியல, இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டரை ஒரு மைல்னு சொல்றோம். 1.5 கிலோ கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இந்த கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மைல்னு சொல்றோம். அந்த அளவுக்கு சூரியன் இருக்குதான்னு தெரியல, அந்த அளவுக்கு நெருக்கமாக சூரியன் இருக்கும். எப்படி வெப்பம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கோடை காலம் வந்து விட்டால் நம்மளால தாங்க முடியல, பல பேர் மரணம். பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்றால் மிக கொடூரமான அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மூட்டினுடைய அளவு, கால் பாதத்தினுடைய அளவு, சில பேர் தொடையின் அளவு, சில பேர் தங்களுடைய தோள்பட்டையினுடைய அளவு, சில பேர் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். ரொம்ப கொடூரமான அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 சாராருக்கு நிழலை வழங்குவான். அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். மின் இபாதத் ரப்பி, அதில் அந்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் ஷாபுன், இளைஞர். எப்படிப்பட்ட இளைஞர்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு இளைஞர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அப்படிப்பட்ட நம்ம அல்லாஹ்வுடைய அரிசி கொடுக்கிறான்னா, மக்கள் எல்லாம் கஷ்டத்தில், துன்பத்தில், வேர்வையில் தலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறார் என்றால் அவர் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடுறாருன்னு அர்த்தம். அப்போ இளைஞனாக இருந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு தன்னுடைய வாழ்க்கை கழித்தவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு சமுதாயத்தின் இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். இளைஞர்கள் இன்றைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அனாச்சாரத்தை இதுல துரதிருஷ்டவசம் இஸ்லாமியர்களும் அதில் கொண்டாடுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர. இது இஸ்லாத்தில் உள்ளதா? யோசித்து பாருங்கள். சமுதாயம், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இளைஞரை எப்படி வளர்த்து எடுத்திருக்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்று தந்திருக்கிறது. யோசித்து பாருங்க. காதல் என்ற பேர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனும் எத்தனை உபதேசத்தை சொல்லி தருகிறது. நபிகளார் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு பெண் தனித்திருக்க வேண்டாம்,
தனித்து இருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருப்பான்டாங்க. நம்ம கேட்போம், என்ன என் மேல சந்தேகமா, நான் ரொம்ப இபாதத்தாளி அப்படியெல்லாம் இல்ல. ஒரு ஆண் ஒரு பெண் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அந்த சமுதாயம் இன்னைக்கு காதல் என்ற பெயர்ல அந்நிய பெண்ணோடு சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறது, சர்வ சாதாரணமாக ஊர் சுற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காதல் தினம் வேற. யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்வான். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? யஹில்லு அலைஹிமுத் தய்யிபாத். நபிகள் நாயகம் அவர்கள் உங்களுக்கு யுஹில்லு அலைஹிமுத் தய்யிபாத், நல்ல விஷயத்தை எல்லாம் ஹலாலாக்குவார். யுஹர்ரிமு அலைஹிமுத் ஹபாயிஸ், அசுத்தமானது வெட்கக்கேடானது எல்லாம் தடை செய்வார்கள் என்று திருமறை குர்ஆன் வசனம் பேசும். நீங்க பட்டியல் எடுத்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, நல்ல விஷயத்தை எல்லாம் தூய்மையான விஷயத்தை எல்லாம் ஹலாலாக்குவாங்க, அசுத்தமான அருவருக்கத்தக்க வெட்கக்கேடானது எல்லாம் ஹராமாக்குவார்கள். நபிகளார் மதுவை தடுத்தார்கள், யாராவது மது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? நபிகளார் வட்டியை தடுத்தார்கள், யாராவது வட்டி நல்லதுன்னு சொல்ல முடியுமா? நபிகளார் விபச்சாரத்தை தடுத்தார்கள், விபச்சாரம் யாராவது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? சிந்தித்து பாருங்க. ரசூல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் சரி என்று சொல்கிறதோ அதெல்லாம் மனித குலத்துக்கு நல்லது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தவறு என்று சொல்கிறதோ நிச்சயமாக எந்த காலகட்டத்திலேயும் அது இந்த மனித சமுதாயத்துக்கு கெடுதியாக தான் இருக்கும். இன்னைக்கு நிலையை யோசித்து பாருங்கள். விபச்சாரத்தை திறந்து விட்டார்கள். அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள், இந்த யூதர்கள், இந்த நசராணிகள் என்ன செய்யறான்? அவனும் வழிகட்டு அடுத்தவனையும் வழிகெடுப்பான். காதல் என்ற பெயர்ல வேலை அதற்கு ஒரு தினத்தை உருவாக்கினார்கள். யோசித்து பாருங்க. எய்ட்ஸ்ல முதல் இடத்துல இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் பட்டியலிடுறான். உலகத்தில் அதாவது எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் விபச்சாரத்தை அனுமதிக்கக்கூடிய நாடுகள் எது பட்டியல் போட்டா அந்த ஐரோப்பிய நாடுகள் அப்படியே வரிசையாக நிற்குது. ஒரு இஸ்லாமிய நாடை காணவில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சிந்திச்சு பார்க்கணும். எய்ட்ஸ்ல ஐரோப்பிய நாடுகள் அப்படி பட்டியல் வந்து நிற்கும். மது அருந்ததுல ஐரோப்பிய நாடுகள். அப்போ அவனும் வழிகெடுத்தது மட்டுமல்ல, சமுதாயத்தை வழிகெடுக்கிறான், மற்றவர்களையும் வழிகெடுக்கிறான். காதலர் தினம் என்ற பெயர்ல, சினிமாக்கள் என்ற பெயர்ல இன்னைக்கு எத்தனை பத்திரிகைகளை எடுத்து பாருங்க. சில நாட்கள், 2 நாள், ஒரு நாள், தினமும் ஒவ்வொரு நாட்கள் பெண்களுக்கு எதிரான அநியாயங்கள். நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு கர்ப்பிணி பெண் பெண்களுடைய அந்த ரயில்வே பெட்டியில உட்கார்ந்து அவங்க பயணம் செய்யறாங்க. அதுக்கு உள்ளாடி போய் அவர்களை அந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே தள்ளுறான். அவர்கள் இடத்துல தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுறான். காரணம் என்ன? சிறுவர்களை விட்டு வைக்க மாட்டேங்கிறான், சிறுமிகளை விட்டு வைக்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? இன்னைக்கு திரைப்படங்கள், சினிமாக்கள், சீரியல்கள் மலிவாக்கப்பட்டிருக்கிறது. பாட்டு கேட்காம இருக்க முடியுமா? எப்படி? இசையை ரசிக்காதவன் மனிதனா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு இஸ்லாமியனால் எப்படி பேச முடியும்? நபிகளார் சொன்னார்கள், உன்னுடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பது இருக்குது, சீல் சலத்தால் நிரம்பி இருப்பது அதை விட சிறந்தன்றாங்க. எப்படி? சீல் சலமா என்னது? உடம்புல காயம் ஏற்பட்டால் ரத்தம் அப்படியே வடிஞ்சு ஓடுமே, சீல் சலமா வடிஞ்சு ஓடுது இல்ல, எவ்வளவு அசிங்கமா அருவருப்பா இருக்குது. அந்த சீல் சலம் உன்னுடைய வயிற்றில் நிரம்பி இருப்பது கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சிறந்தன்றாங்க. இளைஞன் என்ன சொல்றான்? மியூசிக் கேட்காம இருக்க முடியுமா? பாட்டு ரசிக்காத மனிதனா ஒரு முஸ்லிமால் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் இசையை கேட்க மாட்டான். சினிமாவை கேட்கக்கூடிய முஸ்லிம் அவன்தான் சரியான இறை நம்பிக்கையாளனா இருக்க முடியாது. சினிமாக்களை பார்க்கிறோம், எவ்வளவு அசிங்கமான ஆபாசமான இரட்டை அர்த்தத்தில் பாடல்கள் பாடப்படுகிறது. பெண்கள் எப்படி ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யஅல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுங்கள். பார்வை தாழ்த்திக்கங்க. முதல் விபச்சாரத்துக்கு முதல் காரணம் என்னது? பார்வை. பார்வை தாழ்த்திக்கொள், உங்களுடைய கற்பை பேணிக்கொள். முஃமினான பெண்களுக்கு இறைவன் சொல்கிறான், குல்லில் முஃமினாத், முஃமினான பெண்களே, யஅலுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுங்கள். ஆண்களுக்கு தனியா சொல்றான்,
பெண்களுக்கு தனியா சொல்றான். இன்னைக்கு சினிமாக்கள் எப்படி காட்டப்படுகிறது? அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த சினிமாக்கள் நம்ம என்ன பண்றோம்? பழைய காலகட்டத்தில் சினிமா நடிகர்கள் நடிகளுக்கு என்ன பேர் இருக்கு தெரியுமா? கூத்தாடிகள் அப்படின்னு பேரு. கூத்தாடிகள் அப்படிங்கிறவங்கள பாடல் ஆசிரியர்கள் அப்படின்னு ஆக்கி இப்ப ஹீரோக்கள் ஹீரோயின்கள் ஆக்கிட்டான். எப்படி கூத்தாடிகளை ஹீரோக்கள் ஆக்கிட்டான். ஹீரோனா யாரு? அவன் எப்படி முடி வெட்டுறான்? இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தால் அதே முள்ளமணி மாதிரி எப்படி முடிய வெட்டி இருப்பான். ஏன்? அந்த ஹீரோ அந்த படத்தில் அப்படி வெட்டான். ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கிறான்? அப்படி சஜிதா செய்தா ருக்கு செய்தா பின்னாடி எல்லாமே தெரியும். முன்னாடி எல்லாம் ஒரு ஆண் ஒரு ஆடை கிழிச்சுட்டான்னு வைங்க, இல்ல கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு நடக்கிறான். இன்னைக்கு ட்ரெஸ் கிழிச்சு போடுறது ஒரு ஃபேஷனா இருக்கிறதா இல்லையா? காரணம் என்ன? நம்மளுக்கு பரிதாபப்படுவோம். இங்க கிழிச்சிருக்கிறான் இங்க கிழிச்சிருக்கிறான் கேட்ட ஃபேஷன்ங்கிறான். அப்ப அந்த யாரையெல்லாம் கூத்தாடிகளை இவன் என்ன பண்றான்? பெரிய ஹீரோக்கா பார்க்கிறான். அதன் காரணத்தினால சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய எத்தனை பாதிப்புகள், சின்ன சிறுமிகளை கொலை செய்கிறான். சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த அளவிற்கு சமுதாயம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? இந்த பார்வையை தாழ்த்திக்கணும். முதல் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்கள் விபச்சாரம் செய்கிறது, காதுகள் விபச்சாரம் செய்கிறது, கைகள் விபச்சாரம் செய்கிறது. கண்கள் கெட்ட பார்வை, தவறான ஆபாசமான விஷயத்தை பார்ப்பது கண்கள் செய்யும் விபச்சாரம். கைகள் செய்யக்கூடிய விபச்சாரம். சரி, கெட்ட விஷயத்தை செய்யறது, கெட்ட விஷயத்தின் பாதையில் நடக்கிறதுல கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொன்னார்கள். பாடல் கெட்ட ஆபாசமான இரட்டை அர்த்தத்தை கொள்ளக்கூடிய பாடல்களை கேட்கிற காதுகள் செய்யக்கூடிய விபச்சாரம். அப்ப இதையெல்லாம் நம்முடைய சமுதாயம் இளைஞர்கள் அறிந்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப நாம் இந்த விஷயத்திலிருந்து விலகி வர வேண்டும். மார்க்கம் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது? அந்த இளமை பருவத்தில் அந்த ஹார்மோன் சேஞ்ச் சொல்லுவாங்க, உடலில் சில சுரப்பிகள் சுரக்கின்ற காரணத்தினால எங்கெங்கோ போயிட்டு இருக்கிறான். அந்த கெட்ட விஷயங்கள் அவனுடைய உள்ளத்தில் ஊடுருவி விட்டது என்றால் மரணிக்கிற வரையும் அப்படிதான் போறான். வழிகேட்டின் பக்கம் போறான். காதலுக்காக தன்னை பெற்று தன்னை வளர்த்திய தன்னுடைய பெற்றோர்கள் தேவையில்லை, காதல் தான் தேவை. இதுல உச்சகட்டமாக மாற்று மத இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். எப்படி? மாற்று மத பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். மாற்று மத ஆணோடு ஒரு பெண் திருமணம் செய்து கொள்கிறான். யோசித்து பாருங்க, எவ்வளவு சிரமப்பட்டு தன்னுடைய பிள்ளையை 10 மாதங்கள் சுமந்து ஒரு தாய் பெற்றெடுக்கிறார், பார்த்து பார்த்து வளர்த்துகிறார். தன்னுடைய தூக்கம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, என் பிள்ளை நல்லா இருந்த போதும் என்று வளர்த்து விடுகிறாள். கடைசியில எனக்கு அவன் தான் வேணும், அவன் காஃபிரா இருக்கிறான், பரவாயில்லை, உன் பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டாங்க, நான் இப்ப மேஜர், நான் திருமணம் செய்துக்குவேன், காவல் நிலையத்தில் திருமணம் செய்துக்குவேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்துக்குவேன். சிந்திச்சு பாருங்கள், இஸ்லாத்தில் உள்ளதா இது? நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம். இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி வலி, வலி இல்லாமல், பொறுப்பாளின்னு சொல்றேன்ல, வலி இல்லாமல் நிக்காஹ் திருமணம் செல்லாதுன்றாங்க. ஒரு ஆண் திருமணம் செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? லா துன்கிஹுல் லா தன்கிஹுல் முஸ்ரிகாத், முஸ்ரிக்கான பெண்களை, அதாவது பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். வலா அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஸ்ரிகா, முஸ்ரிக்கான ஒரு பெண்ணை விட முஸ்லிமான ஒரு அடிமை உங்களுக்கு சிறந்தவன். இந்த இடத்துல ஆண்களை பத்தி சொல்றான், நீங்க திருமணம் செய்யாதீங்க. பெண்களை பத்தி எப்படி சொல்றான் தெரியுமா? பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள் சொல்றான். ஆண்களுக்கு திருமணம் செய்யாதேன்னு சொல்றான், பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள் சொல்றான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு அவனுடைய வலி கண்டிப்பாக தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். வலி இல்லை என்றால் திருமணம் இல்லை என்றாங்க. ஆனா இன்றைக்கு என் தந்தை ஒத்துக்காட்டும் பிரச்சனை இல்லை, அம்மா ஒத்துக்காட்டும் பிரச்சனை இல்லை, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ், அது திருமணமே சேராத. சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் இஸ்லாத்தை விட்டு விட்டு எங்க போறாங்க? அவன் தான் தேவை, அவள் தான் தேவை என்று போகிறார்கள். அந்த நேரத்தில் காவல் நிலையத்தில் போய் பெற்றோர்கள் அழுது புலம்புறாங்க. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய பக்கத்தூர் பன்ருட்டியில் சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. ஒரு பெண் நான் முஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரோடு திருமணம் செய்து கொள்வேன்னு காவல் நிலையத்துக்கு வந்தாச்சு. காவல் நிலையத்துக்கு வந்த உடனே அந்த பெற்றோர்கள் எல்லாம் கூட்டுறாங்க. பெற்றோர்கள் எல்லாம் அந்த மகள்கிட்ட சொல்றாங்க, இம்மா எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துருமா, இப்படி ரொம்ப அழுது புலம்புறாங்க.
அழுது புலம்பிய உடனே அந்த பெண் வரக்கூடிய நிலையில இல்லை. நைட் ஒரு 10 மணி ஆயிடுச்சு. காவலர்கள் எல்லாம் நைட்டு 10 ஆயிடுச்சு, நாளை காலையில் வந்து பேசுங்க. அடுத்த நாள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஏற்கனவே 1-2 மணி நேரம் பேசியாச்சு. அந்த பெண்ணை அசைந்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை. மறுநாள் காலையில் வருது. உள்ள இஸ்லாமிய கட்சி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி குமிஞ்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த பெண்ணிடத்துல பேசுவதற்கு நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா காவலர்கள் நேரம் கொடுத்தாங்க, நேரம் கொடுக்கலன்னு குமிஞ்சிட்டாங்க. சரி, ஓகே, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா பேசுங்க. அந்த தாய் தந்தையர்கள் அந்த பெண்ணிடத்துல, எம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துன, இவ்வளவு பாடுபட்டு உன்னை வளர்த்து, இதற்காக உன்னை திரும்ப இப்படியா நீ போறதுக்காக உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தணும், இஸ்லாத்துக்கு வந்துருமா வேண்டாமா, தலைகளாக குதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் போகிறது. அந்த பெண் கடைசி வரை சொல்லிட்டா, நான் அவன் கூட தான் போவேன். காவலருக்கு சரி வர வழி இல்லைன்னு அவன் கூட அனுப்பி விட்டுட்டாங்க. சிந்திச்சு பார்க்கணும். அப்போ வளர்த்தக்கூடிய நேரத்தில், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அவர்களை நெருப்பு வணங்கிகளாக, சிலை வணங்கிகளாக அவருடைய பெற்றோர்கள் ஆக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பிள்ளையை வளர்த்தக்கூடிய நேரத்திலேயே சிறுக்குன்னா எவ்வளவு பெரிய பாவம், இந்த சினிமானா எவ்வளவு கேடு கெட்டது, இந்த சீரியல்னா எவ்வளவு கெட்ட விஷயம், இந்த மது எவ்வளவு கேடு கெட்டது, இந்த காதல் எவ்வளவு கேடு கெட்டது என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தாதின் காரணத்தினால இந்த உலகத்தை நாசப்படுத்திருச்சு. எவ்வளவு ஊர்ல எவ்வளவு பேர் அசிங்கம் பேசுவான், ஊர்ல அசிங்கப்படுத்துது, காவல் நிலையத்தில் மட்டும் அசிங்கப்படுத்துது, மறுபடியும் நாசப்படுத்துது. யோசிச்சு பாருங்க. வாழக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு தொழாத பிள்ளைகள் இடத்துல எப்போ தொழவில்லை என்று நாம் கேட்டிருக்கிறோமா? மதரசாவிற்கு போகாம குர்ஆனை ஓதாத பிள்ளைகள் இடத்துல இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தோம் இல்ல. நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல நாம் சேர்ந்திருந்து சினிமா பார்க்கிறோம். இன்னைக்கு நிலைமை எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, ரமலானுடைய நோன்பு நோத்து விட்டு பெருநாள் கொண்டாடுவார்கள். பெருநாள் தொழுது முடிச்ச உடனே அந்த தியேட்டர்ல ஒரு புது படம் ஹிட் ஆகுது. குடும்பத்தோடு சேர்ந்து போகிறார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப பிள்ளைகளை சினிமாக்கள்ல மூழ்க விட்டுறோம். மிகப்பெரிய ஐபோன்களை வாங்கி கொடுக்கிறோம். 13 வயசு 14 வயசு குழந்தைகிட்ட, பெண் குழந்தை இடத்துல போனை வாங்கி கொடுத்துடுறோம். கேட்டா ஃப்ரீடம்ங்கிறோம், பெண் உரிமைங்கிறோம். அவன் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்போ இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காத விளைவு மறுமையை நாசப்படுத்திட்டாங்க. அந்த நபி தோழர்கள், சஹாபாக்கள், நல்ல அடியார்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அம்ரு பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய, அம்ரு பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் என்ன பண்றாரு? குர்ஆனை ஓதுறாரு. ஒரு நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கிறார். எப்படி? ஒரு நாள்ல ஒரு குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல தகவல் வருது, இவர் திருமணம் ஆயிருச்சு. எப்போ குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிடுறாங்க. யார தோழரே, ஒரு நாள் ஒரு குர்ஆன் வேண்டாம், ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதுங்க. அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் இளைஞனா இருக்கிறேன், என்னால இதை விட அதிகமா ஓத முடியுமே, எப்படி 30 நாள்ல ஒரு குர்ஆன் ஓதுங்க. யார சொல்லலாம், இதை விட அதிகமா ஓதுறேனே. அப்படியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப நீங்க 20 நாள்ல ஒரு குர்ஆன் ஓதுங்க. ஒரு குர்ஆன் முழுமையாக சொல்றேன். திருப்பியும் யார சொல்லலாம், நான் இளைஞனாக இருக்கிறேன், இதை விட அதிகமா என்னால முடியுமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 நாள்ல ஒரு குர்ஆன் ஓதுங்க. திருப்பி அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் இளைஞனா இருக்கிறேன், என்னால ஒரு இதோட அதிகமா குர்ஆன் ஓத முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் முடிவு, 10 நாள்ல ஒரு குர்ஆன் ஓதுவது போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் எந்த அளவிற்கு அந்த நபி தோழர்கள் குர்ஆனோடு நம்முடைய நிலையை எடுத்து பாருங்க. கடைசியாக நம்முடைய பிள்ளைகள் அல்லது நான் குர்ஆனை என்னைக்கு எடுத்தோம்? போன ரமலான்ல எடுத்தோம். போன ரமலான்ல குர்ஆன் ஓதணும். அப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப இப்படி இந்த அளவிற்கு சில நபி தோழர்கள் சொல்வார்கள், பைத்தி மஸ்ஜித், என்னுடைய வீடு பள்ளிவாசலா இருக்கு, பள்ளிவாசல்ல இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எதையாவது சொல்ல மாட்டாங்களா? அதை மனப்பாடம் செய்யணும். ஏதாவது குர்ஆன் வசனம் ஓத மாட்டாங்களா? நம்ம மனப்பாடம் பண்ணணும். இப்படிங்கிற அளவுக்கு நபி தோழர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு நிலை என்ன? சினிமாக்கள்ல, சீரியல்கள்ல, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த காதல் என்ற பெயர்ல வழிகேட்டின் பக்கம் வீழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அப்போ இந்த சிறுக்க பத்தியுடைய அந்த ஒரு புரிதலை எவ்வளவு பெரிய கஷ்டம். அபூ உபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர்,
இவருக்கு போர்க்களத்துல காயம் ஏற்படுது, கடுமையான கை கால்கள் வெட்டப்படுது, உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துல மௌத்தாயிருவார் அப்படிங்கிறது தெரியுது. நபி தோழர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வர்றாங்க. அதாவது ஓரமா கொண்டு வர்றாங்க, போர்க்களத்தை விட்டு ஓரமா கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த நபி தோழர் என்ன வார்த்தை கேட்டார் தெரியுமா? நம்ம இருந்தா என்ன கேட்போம்? உடம்புல காயம், ரத்தம், கை கால்லாம் வெட்டப்பட்டிருக்குது, எனக்கு தண்ணியை தாங்க, மருந்து தாருங்க, ஐயோ அம்மா நம்ம கத்துவோம். யா ரசூலுல்லாஹ், நான் இந்த இடத்துல மௌத்தானா அந்த போர்க்களத்துல மௌத்தான அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து எனக்கு கிடைக்குமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். எப்படிப்பட்ட நபி தோழர்கள், சிந்திச்சு பாருங்க. அவங்களுடைய உள்ளங்கள் ஃபுல்லா இப்படியாவது அந்த சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் எத்தனை துன்பங்களை சந்திச்சார்கள். பாலைவனம் சுடு மணல்ல போட்டு புரட்டி எடுக்கப்பட்டார்கள், வெயில் தாங்க முடியல. காரணம் என்ன? இந்த சிறுக்கு வச்சு அல்லாஹ்வுக்கு எதிராக சிறுக்கு வைத்து இந்த பூமியில் வாழ்வதை விட செத்து மடிவது சமம் தயார் என்று துணிந்தார்கள். நாடு கடத்தப்பட்டார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், எல்லாத்தையும் செய்தாங்க. ஆனா இந்த நம்முடைய பிள்ளைகள் நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாமிய பேர் தாங்கி பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் என்ன பண்றான்? அவதான் வேணும், அவன் தான் வேணும். இந்த சினிமாக்கள் அவர்களுடைய அந்த சிந்தனையை என்ன சொல்லணும்னா, மீடியாக்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேடுகட்ட விஷயத்தை இன்னைக்கு புனிதமாக்கிட்டே காட்டுறான். வேலண்டைன்ஸ் டே அது ஒரு பெருமையா, பல தத்துவங்கள், பல கவிதைகள் அள்ளி தர்றான். அதுக்கு தனி படங்கள் வேற, சினிமாக்கள் வேற. அது மட்டுமா, ஓரினை சேர்க்கிய பெரிய ஒரு உலக சாதனை படைத்தவர்களை கொண்டு பேட்டி கொடுக்குறான். இன்னைக்கு இணையதளத்தில் யூடியூப்கள்ல ஓரினை சேர்க்கை செய்து 2 பேரும் திருமணம் செய்துட்டாங்களாம். அதை என்ன பண்றான்? ஏதோ உலக சாதனை செய்தவரை போன்று இன்னைக்கு அதை பிரபலமாக்கி கொண்டிருக்க. அதை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் பழமைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள். நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அதனுடைய விளைவு என்ன சமுதாயத்தில்? விளைவு எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய். எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருமி, பாக்டீரியா போல மற்ற பிற கிருமிகளை போன்ற ஒரு நோய். அது என்ன பண்ணும்னா, நம்ம உடல் முழுவதுமே, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லுவாங்க, WBC. இதான் இரத்த அணுக்கள், நோயை எதிர்க்கக்கூடிய இரத்த அணுக்கள். இந்த எய்ட்ஸினுடைய அந்த கிருமி உள்ள வந்துட்டு வைங்களேன், இந்த நோய் எதிர்ப்பு ஃபுல்லா அழிச்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையா அழிச்சிடும். அப்படின்னா என்ன ஆகும்? உலகத்துல என்னெல்லாம் நோய் உண்டோ எல்லா நோயும் வந்துடும். அப்ப அப்படிப்பட்ட கேடுகட்ட நோயை தரக்கூடியது இவர்கள் ஏற்படுத்திய இந்த காதல் தினம் என்று சொல்லக்கூடிய, அதிகமா பாதிக்கப்படக்கூடியது பெண்கள். இன்னைக்கு நீதிமன்றங்கள் சொல்கிறது, தற்கொலை செய்து கொள்வதில், திருமணமாகி விவாகரத்தானதுல 90-99% காதல் திருமணம் செய்தவர்கள். இந்த கொடைக்கானல் எல்லாம் போகக்கூடிய வழியில சூசைட் பாயிண்ட் ஒன்று இருக்கும், போனவர்களுக்கு தெரியும். அங்க பல பேர் என்ன பண்ணுவாங்க, தற்கொலை செய்திருக்கே போவோம், 2 பேரும் சேர்ந்து தற்கொலை செய்வாங்க. அதை தனியா பெண் மட்டும் தனியா போய் தற்கொலை செய்வாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா காதல் தோல்வி 90-99%. இப்படி சமுதாயத்தை இந்த காதல் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. காதல் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. திருமணத்துக்கு பின்னாடி உன்னுடைய மனைவியை நீ காதலி என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லி தந்த காதல். சிந்திச்சு பாருங்க, திருமணம் ஆகிறது, ஏதோ நம்ம இளைஞர் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்ப்ப அந்த சினிமாக்களை பார்த்து ஏதோ அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பண்ணிடுறோம். காதல திருமணமா ஓகே, அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு இங்க யார் கவனிப்பது? அவர்களுடைய நிலை என்ன? இன்றைக்கு இந்த காதலின் பேரால சமுதாயம் சின்ன பின்னமாக்கப்படுகிறது. இப்படி ஏராளமான விஷயங்களை பேச முடியும். இந்த காதல் ஒரு வழியில மனிதர்கள் கெடுத்தது, போதைப் பொருட்கள் ஒரு வழியில மனிதர்களை கெடுத்து சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. ஒரு செய்தியை கூறுகிறேன். ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டில் ஒரு காலத்தில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள், இஸ்லாமிய ஆட்சியின் கீழே இருந்தது. அந்த இளைஞர்களை ஆபாச காட்சிகள் மூலமாக, போதைப் பொருட்கள் மூலமாக 2 வந்துருச்சு. இன்னைக்கு பள்ளிவாசல்கள் ரொம்ப அபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து இஸ்லாமிய நாடாக இருந்ததை ஒன்றுமே இல்லாமல் மாற்றியது இந்த போதைப் பொருட்கள், இந்த ஆபாசங்கள், ஆபாச படங்கள். அப்ப நாம் மிக கவனமாக, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆபாசத்தை, இந்த அசிங்கத்தை, இந்த சினிமாவை, இந்த சீரியலை
இதனுடைய பாதிப்புகளை சொல்லி சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் சொல்லி வளர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற தலைப்பில் பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் மிக முக்கியமான சில கேள்விகளை கேட்பான். அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், உனது இளமை காலத்தை எப்படி செலவு செய்தாய் என்பது. நபிகளார் சொல்வார்கள், முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ நாளை மறுமை நாளில் இந்த வாலிபத்தை எப்படி செலவு செய்தோம் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆகவே பல நபிமார்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் பார்க்கிறோம். அவர்களை அந்த அரசன் நெருப்பு குண்டத்தில் வீசுகிறான், இந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு தியாகங்களை செய்கிறார். அந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு இறைவன் இடையில ஒரு செய்தியை சொல்வான், இந்த சிலைகளை எல்லாம் உடைக்கிறாங்க, மக்கள்லாம் ஊர் அதாவது திருவிழாவிற்கு போயிடுறாங்க. இப்ராஹிம் நபி எல்லா சிலைகளையும் உடைக்கிறாங்க. உடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் திரும்பி வந்து பார்த்துட்டு, யாரப்போ நம்முடைய சிலையெல்லாம் உடைச்சது? அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்வார்கள், ஒரு இளைஞனை பற்றி நாங்கள் செவியிட்டோம், அவருடைய கூலலகு இப்ராஹிம், அவருடைய பேர் இப்ராஹிம் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் எல்லாம் திரும்பி வருவாங்க. இப்ராஹிம் நபி இடத்துல இந்த சிலையை யாருப்பா உடைச்சது அப்படின்னு கேட்டோம்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், வேண்டும்னா அந்த சிலையிட்டே கேட்டுக்கங்க அப்படின்னு. உடனே மக்கள் எல்லாம் கோவப்பட்டு, என்னது அந்த சிலைகள் தான் பேசாதே, அது உங்களுக்கு தெரியாதா இப்ராஹிம் அப்படி கேட்டோன்னே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் லாஜிக்கா அந்த மக்களுக்கு பதில் சொல்லுவாங்க, அதான் இத்தனை வருஷமா நான் சொல்றேன், எதையும் பேசாது, எதையும் கேட்காது, எதையும் உணராதான் நீங்க எதுக்கு வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் கேட்டேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாதத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப பல நபிமார்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இளமை பருவத்தை மார்க்கத்திற்காக அல்லாஹும் அவருடைய தூதரும் எதையெல்லாம் கற்றுத்தந்தார்களோ, செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ, அதன் அடிப்படையில் செய்து செயல்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரும் எதை செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.